லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண உங்க ஸ்டாஃப் கிட்ட மெயில் பண்ண சொல்லி அதை கேட்டு வாங்கி சஞ்சீவ முழுசா அக்ரிமெண்ட்டை எனக்கு படிச்சு காட்ட சொல்லி அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. சஞ்சீவ், இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு அப்படியே கொஞ்சம் படிச்சு காமிச்சு அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லு, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ திரும்பவும் அக்ரிமெண்ட் காப்பிய நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கேட்டேன்னா அதுக்கு காரணம் நான் காலையில படிச்ச அக்ரிமெண்ட்டும் இதுவும் ஒன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் சார். சார், நாம பண்ற வேலையில தப்பு வராம இருக்க இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை சார். நடக்க போற விஷயத்த சரியா செய்யறதுக்கான புத்தி இருந்தாலே போதும் சார். யூ ஆர் வெரி ஸ்மார்ட் அபி. ஸ்மார்ட்டா இல்லனா பொழைக்க முடியாது சார் இந்த உலகத்துல. நம்ம கைய வச்சே மிளகா அரைச்சு நம்ம தலையிலேயே தடவை விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே அபி, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓகே சார். அபி மேடம், இது உங்களுக்கான காப்பி. வர்மா சார், இது உங்களுக்கான காப்பி. 2 காப்பிலுமே 2 பேருமே சைன் பண்ணுங்க. சைன் பண்ண. சஞ்சீவ் சார், நீங்களும் சைன் பண்ணிருங்க. ஓகே சார். அபி, முதல்ல நீங்க சைன் பண்ணிடுங்க. படுத்திட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றியா? உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். சஞ்சீவ், வா சைன் பண்ணு. சார், இந்தாங்க. அபி, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது. இது உங்களுடைய ஆர்டர் காப்பி. நம்ம கம்பெனி ஓப்பன் டே பத்தி நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன்ல சொல்றேன். ஓகே சார். அப்போ சார் நாங்க கிளம்புறோம். சார், இந்தாங்க உங்க ஃபைல். அபி மேடம், இந்தாங்க உங்க ஃபைல். ஓகே சார். ஓகே சார். அபி, நீங்க உடனே கிளம்பி போக முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? வாங்க சொல்றேன். ஓகே சார். வர ரவினா. வரோம் சார். வரேன் சார். வாங்க சார். தேங்க்யூ சார். வரோம். வாங்க மேடம். அபி, நீங்களும் சஞ்சீவும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சார், சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் சார்? சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நான் கொடுக்குற சர்ப்ரைஸை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவளுக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணுதான் குறைச்சல்.
டாட் சும்மாவே இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க வெயிட் பண்ணி சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு போங்க. போலாம். போலாம் சார். ஹே ஸ்ரீஜா, எங்களையே ஓவரா பண்ணிட்டல. இருடி, உன்னை கோர்ட்ல ஏத்தி உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள தள்ளுறேன். ஆமா, உங்க அம்மா எங்க? ஐயோ, என்ன ஜான்சி நம்மள தேடுறா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். உங்க அம்மா எங்க? ஜான்சி மேடம், அத்தையே தானே கேக்குறீங்க? மேலதான் இருப்பாங்க. ஐயோ, இந்த மைதா மாவு நம்மள மாட்டி விட்டுட்டானே. உங்க அம்மா மேலதான் இருக்காங்களா? இரு, என் டீம் வரட்டும். உன் கையிலயும் உங்க அம்மா கையிலயும் விலங்க மட்டும் இழுத்துக்கிட்டு போறேன். அரெஸ்ட் ஆக போகும்போது இப்ப கூட என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இவளுக்கு. ஒரு பொண்ணை தப்பா வளர்த்தா என்ன ஆகுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஸ்ரீஜா. ஸ்ரீஜாவை இப்படி வளர்த்ததுக்கு நியாயமா சிந்தாமணியை தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும். வர்மா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு சஞ்சீவ், இன்னும் யாரையுமே காணுமே. மேடம். எஸ் மேடம். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க மேடம். நீங்க மாடிக்கு போங்க. மாடியில இந்த ஸ்ரீஜாவோட அம்மா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வாங்க. ஐயோ, அம்மா பொண்ணு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவோம். போங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். ஐயோ, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வருதே. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏய், உன்னை கொல்ல பார்த்தது நான். அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்க? இந்த விஷயத்துல எங்க அம்மாவை எதுக்கு இழுக்கிற? நீ ஜெயில போய் தனியா கஷ்டப்படுவல்ல, அதான் துணைக்கு உன் அம்மாவையும் கூட அனுப்பலான்னு. செய்யறதெல்லாம் அயோக்கியத்தானோ, இதுல சட்டம் வர பேசுற. ஜான்சி, நான் யாரு, என்னோட ஜாதகம் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்க. ஏண்டா என்கிட்ட மோதணும்னு உன்னை கதறி அழ வைக்கிறேன் பாரு. ஹலோ மேடம். ஹலோ சார், மை நேம் இஸ் சஞ்சீவ். சஞ்சீவா? சார், வர்மா சார் இந்த பொக்கே உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏன் அபி, இந்த பொக்கையை வாங்க தான் நம்மளை அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரோ? அப்படியா தான் இருக்கும். சரி சார், தேங்க்யூ. மேடம், கால் மீ சஞ்சீவ். ஏன் சஞ்சீவ் பேரை இவர் பேருன்னு சொல்லும் போதே எனக்கு கடுப்பாகுது. இதுல கூப்பிட வர சொல்றாரு. இல்ல சார், பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. நாங்க அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறோம். நம்ம கார் இருக்கும்போது எதுக்கு மேடம் ஆட்டோ? வாங்க நம்ம கார்லயே போலாம். இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம். ப்ளீஸ் மேடம், டோன்ட் கால் மீ சார். ப்ளீஸ் கால் மீ சஞ்சீவ் மேடம். இல்ல சார், கார் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு மேடம். அதோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மேடம்.
ஏன் சார் உங்க பொண்ணோட வாழ்க்கையை அபி ஏன் நினைச்சு பார்க்கணும்? அவங்கள கார்ல கூட்டிட்டு போய் வீட்ல டிராப் பண்ணுங்கிறது வர்மா சாரோட ஆர்டர். அதை மீறி நான் உங்களை ஆட்டோல போக விட்டா வர்மா சாரு என் மேல கோவப்பட்டு என்னை வேலையை விட்டே தூக்கிடுவாரு. என் வேலை போயிட்டா கல்யாண வயசுல இருக்கிற என் பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதனாலதான் சொன்னேன் மேடம் கையில தான் என் பொண்ணோட வாழ்க்கை இருக்குதுன்னு. நாங்க உங்க கூட கார்ல வரலனா உங்க வேலை போயிடுங்கிற மேட்டரை இப்படிதான் சுத்தி வளைச்சு சொல்லுவீங்களா? எஸ் மேடம். சஞ்சீவ்னு பேர் வச்ச எல்லாருமே இப்படிதான் லொல்லு புடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. சரி வாங்க கார்லயே போவோம். தேங்க்ஸ் மேடம். இந்த சஞ்சீவோட வேலையை நீங்க காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். புது காரா? எஸ் மேடம். இப்பதான் ஷோரூம்ல இருந்து டெலிவரி எடுத்துட்டு வரேன் மேடம். கார் நல்லா இருக்கா மேடம்? நல்லா இருக்கு மேடம். ஏசி போதுமா மேடம்? இல்ல என்ன அதிகமாக்கவா? போதும்னா போலாமா மேடம்? போலாம் சஞ்சீவ். மேடம் மேலே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் மேடம். அவங்க அம்மா மேலே இல்லை மேடம். வாட்? ஏய் ஸ்ரீஜா, உங்க அம்மா எங்க? ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. ஓ அதுவா? நான் ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொன்னேன். அதான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. உனக்கு ஒண்ணு சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லட்டா? ஏன்னா நீ ரொம்ப சூடா இருக்கல்ல. என்ன உங்க அம்மாவை தலைமறைவாக்கி அரெஸ்ட் ஆகுறதுல இருந்து காப்பாத்தலான்னு பாக்குறியா? முதல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டு பின்னாடியே உங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சு உனக்கு துணையா ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். ஹேண்ட் கப் கொடுங்க. நானே ஸ்ரீஜா கையில விளங்க மாட்டி மரியாதை பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறேன். இந்தாங்க மேடம். நீ சிங்கம், நான் நரி. உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா? இந்த நரி எப்படி சிங்கத்தை அசிங்கமாக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். கைய குட்ரி. ஜான்சி மேடம். ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சார்? நான் S3 போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மேடம். ஸ்ரீஜா மேடம் ஒரு கேஸ்ல அவங்களே ஜெனுவனா சரண்டர் ஆயிருக்காங்க. அதுக்காக அவங்கள நாங்களே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்கோம். வாட்? நான் தான் சொன்னல ஜான்சி, உன்னால என்ன அரெஸ்ட் பண்ணவே முடியாது.
ஆல்ரெடி ஸ்ரீஜாவை வேற ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ண நான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நான் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. இல்ல மேடம், ஸ்ரீஜா மேடம் ஸ்ட்ரைட்டா ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி சரண்டர் ஆகிறதா சொன்னதால கோர்ட்ல இருந்து என்ன அனுப்பியிருக்காங்க. இப்போ ஸ்ரீஜா மேடத்தை அரெஸ்ட் பண்ணி நான் கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க மேடம். ஜான்சி, நான் சொல்றத நல்ல மனசுல வச்சுக்கோ. என்னைக்குமே சிங்கம் தான் நிறைய ஜெயிக்கும். அதுதான் இயற்கை. இயற்கைய யாராலையும் மாத்த முடியாது. புரிஞ்சுதா? ஸ்ரீஜா மேடம், நீங்க வாங்க, நம்ம போலாம். போலாம் இன்ஸ்பெக்டர். நம்ம போறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஜான்சி மேடம் கிட்ட நான் என்ன கேஸ்ல அரெஸ்ட் ஆக போறேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க அத காது குளிர கேட்கட்டும். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஸ்ரீஜாவை நீங்க எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? ஜான்சி மேடம்க்கு புரியுற மாதிரி கொஞ்சம் டீடைலா கேஸ் என்னன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. ஸ்ரீஜா மேடம் காலையில கார்ல போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தங்க மேல இடிச்சிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரண்டர் ஆகிறதா சரின்னு நினைச்சு அவங்களா முன் வந்து ஜட்ஜுக்கு கால் பண்ணி சரண்டர் ஆகிறதா சொல்லிட்டாங்க மேடம். ஜான்சி கையால தான் அரெஸ்ட் ஆக கூடாதுன்னே ஸ்ரீஜா காலையில ஒரு அப்பாவிய ஆக்சிடென்ட் பண்ணிருக்காளா? ஸ்ரீஜா உண்மையிலே சைக்கோ தான். இன்ஸ்பெக்டர் சார், நான் யார ஆக்சிடென்ட் பண்ணேன்னு கொஞ்சம் ஜான்சி மேடம் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நீங்க டீடைலா எதுவும் சொல்லலன்னு வருத்தப்பட போறாங்க. அது வந்து மேடம், ஒரு நிமிஷம் மேடம், தண்ணி குடிச்சிட்டு சொல்றேன். மேடம் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஏன் சஞ்சீவ் இந்த டிரைவர் நை நைன்னு பேசிட்டே இருக்காரு? அவர்தான் சஞ்சீவ் சஞ்சீவ்னு உன் பேரை சொல்லி என்ன வெறுப்பேத்துறாருன்னா நீ அவரை சஞ்சீவ் சஞ்சீவ்னு கூப்பிட்டு என்ன வெறுப்பேத்துறியா? சிரிக்காத சஞ்சீவ். சரி ஓகே, சிரிக்கல. அபி, கார் நல்லா இருக்குல்ல? ஆமா சஞ்சீவ். நம்ம கார்ல போய் ரொம்ப நாளாச்சுல அபி. ரொம்ப நாளாச்சு.
சாரி மேடம். நீங்க என்ன கேட்டீங்க? ஸ்ரீஜா யார் மேல இடிச்சாங்கன்னு கேட்டேன். அத சொல்லுங்க. அவங்க பேரு சுமதி, ஒரு ஆசிரம நிர்வாகி.